இனிய காலை வேளையில் இணைவோம் புதிய விடியலுடன். நேர்களை கவரும் நேர்மறை செய்திகள் காத்திருக்கின்றன. அடுத்த அரை மணி நேரம் விரைவோம் நிகழ்ச்சி களத்திற்குள். வாணியம்பாடி அருகே ஜமீன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த அழகிய கல்லறை கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பேராசிரியர்கள், தொல்லியல் ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வரலாற்று தடயங்களை கண்டறிந்து அவற்றை முறைப்படி ஆய்வு செய்து ஆவணப்படுத்தி வருகிறார்கள். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆ. பிரபு, திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் வே. ராதாகிருஷ்ணன், முத்தமிழ் வேந்தன் மற்றும் சந்திரசேகரன், மகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். இந்த ஆய்வின் போது வாணியம்பாடி அருகே ஜமீன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட 100 ஆண்டு பழமை வாய்ந்த அழகிய கல்லறை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு ஜமீன்தார் தனது காதலியின் நினைவாக கட்டிய கல்லறை இதுவென்றும் அறிய முடிந்தது. இந்த மாளிகையானது சுதை என்று சொல்லக்கூடிய கட்டிட அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. இது வட்ட வடிவில் மிக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாளிகையின் நடுவே அன்றைக்கு ஆட்சி செய்திருக்கக்கூடிய வேங்கடபதி நாயனகாரு என்கிற ஜமீனுடைய ஆசை நாயகிக்கு எழுப்பப்பட்ட கல்லறை மண்டபமாக இப்பகுதி மக்களால் சொல்லப்படுகிறது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாளிகையானது தற்போது அழிவின் விளிம்பில் இருப்பது வேதனை அளிக்கிறது. காதலும் காதல் நினைவுகளும் காலம் கடந்தும் இம்மண்ணில் நிலைபெற வேண்டும் என எண்ணியவர்கள் கட்டுவித்த கலைக்கோட்டங்கள் பண்டைய வரலாறுகளை அறிந்து கொள்ள உதவும் சான்றுகளாக உள்ளன. ஆற்றங்கரையில் காதலை பறைசாற்றியபடி வரலாற்றின் மிச்சமாய் நிற்கிறது இந்த காதல் சின்னம். புதிய தலைமுறைக்காக ஆம்பூர் செய்தியாளர் ஆர். இம்மானுவேல் பிரசன்னகுமார்.